புதுச்சேரியில் காவல் நிலையம் முன்பு ரவுடியை வெட்டி கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரவுடி உயிரிழந்ததை தொடர்ந்து கொலை வழக்காக பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை நாவர்குளத்தை சேர்ந்தவர் ஜாக்பால். ரவுடியான இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. நேற்று முன்தினம் இரவு 7:30 மணியளவில் லாஸ்பேட்டை புறக்காவல் நிலையம் அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் இவரது நண்பரின் மகள் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க பைக்கில் சென்றபொழுது 5 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து கத்தியால் முகத்தில் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. உயிருக்கு போராடி அவரை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இதனிடையே இந்த வழக்கு தொடர்பாக சண்முகாபுரத்தை சேர்ந்த பச்சையப்பன், முகிலன் மற்றும் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் 3 மொபைல்கள், 2 பைக், 4 கத்திகள் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். 2 சிறுவர்களை சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக கொலை நடந்தது தெரியவந்தது. இதனிடையே தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ரவுடி ஜாக்பால் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.